ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் பிளண்ட் பிளஸ்ட் சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் போஸ்டிங்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தாச்சு. நம்ம சேனல்ல ஷேர் பண்ற எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்த இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். இப்போ இந்த இன்டர்வியூ கால் லெட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்ல ஒரு சிஸ்டருக்கு வந்த இன்டர்வியூ கால் லெட்டர் தான். அவங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிஸ்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூ கால் லெட்டர்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, எப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. அது முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். சோ வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்த இன்டர்வியூ கால் லெட்டர் பாத்தீங்கன்னா இதுதான். குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்திலிருந்து வந்திருக்கு. எந்த ஊருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு இப்ப கால் லெட்டர் வந்திருக்கு. புனிதோமையார் மலை அப்படிங்கிற ஊருக்கு சென்ட் பண்ணிருக்கிறாங்க. தேதி பாத்தீங்கன்னா 13/5/2025 சென்ட் பண்ணிருக்கிறாங்க. என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், புனிதோமையார் மலை வட்டாரம், செங்கல்பட்டு மாவட்டத்துல அங்கன்வாடி பணியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக 19/5/2025 இந்த டேட்ல தான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. எந்த டேட்ல பத்திரிகை செய்தி வந்து இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற டீடைல்ஸையும் இதுல ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் புனிதோமையார் வட்டாரத்தின் கீழ் உள்ள அங்கன்வாடி பணியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நேர்முக தேர்வு கீழ்கண்டவாறு நடைபெற உள்ளது. மேலும் நேர்முக தேர்வுக்கு வரும்போது கீழ்கண்ட அசல் சான்றிதழ்களுடன் நேரில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னதெல்லாம் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்க கொண்டு வர வேண்டிய சர்டிபிகேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஜெராக்ஸ் எதுவும் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டிசி கேட்டிருக்கிறாங்க, மாற்று சான்றிதழ். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான மார்க் ஷீட் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா சாதி சான்றிதழ். இது வந்து ரீசெண்டா வாங்கின சாதி சான்றிதழா இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர் எனில் அதற்கான சான்றிதழ் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எந்த கோட்டால அப்ளை பண்ணிருக்கீங்களோ இதுல இல்லாத கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதுக்கான சர்டிபிகேட்ஸை நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரரால் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றுகளும் நேர்முக தேர்வின் போது காண்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது கொடுத்திருக்கிறீங்க, பட் இப்ப எடுத்துட்டு போகல அப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூல உங்க சர்டிபிகேட்ஸ்க்காக அவங்க கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிபிகேட்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு கூட மிஸ் ஆகாம எடுத்துட்டு போயிடுங்க. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் அப்புறம் இடம் எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்திருக்கிறாங்க. 19/5/2025 காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ டைம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், அரசு சேவை இல்ல வளாகம், ஜட்ஜ் காலனி, தாம்பரம், சானிட்டோரியம், சென்னை அப்படிங்கிற அந்த 6,47,000 பின்கோடு வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கண்ட தேர்வுக்கு வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் ஏதும் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ போக்குவரத்துக்குன்னு சொல்லி அவங்க ஏதாவது பஸ் பேர் சொல்லி தரமாட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் நேர்முக தேர்வுக்காக மட்டுமே. அதனை கருத்தில் கொண்டு விண்ணப்பதாரர்கள் பணி நியமனத்திற்கு உரிமை கோர இயலாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் கால் லெட்டர். நீங்க இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். சோ இத வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரா நினைச்சுக்க வேணாம் அப்படிங்கறதையும் சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் புனிதோமையார் மலை அப்படின்னு சொல்லி சைன் போட்டு என்ன டேட்ல அவங்க இந்த இன்டர்வியூ லெட்டர் அவங்களுக்கு சென்ட் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்டையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஒரு சிலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கால் லெட்டர் வந்து வந்துரும். அப்ளை பண்ண எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது போல டைப்பிங் டைப்ல வந்து லெட்டர் சென்ட் பண்ணிடுறாங்க போஸ்டல்ல. ஒரு சிலருக்கு வந்து முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி சென்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா
இன்டர்வியூ லெட்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துரும். இன்டர்வியூக்கு தயாராகுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கிளியர் கட்டா எடுத்து வச்சு ஒரு ஃபைல் மாரி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா இன்டர்வியூக்கு போகும்போது நீட் அண்ட் கிளீனா ஒரு டீச்சர் லுக்ல நீங்க போங்க. அடுத்ததா அவங்க பேசும்போது உங்களோட ஐ கான்டாக்ட் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. அவங்கள ஐ டு ஐ பார்த்த மாதிரி நீங்க வந்து ரிப்ளை குடுங்க. ஸோ அவங்க கிட்ட உங்கள பத்தின ஒரு குட் இம்ப்ரஷன் கிரியேட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க உங்ககிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, எனக்கு இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் தெரியல சார். இந்த கொஸ்டின பத்தின ஐடியா எனக்கு இல்ல சார். அப்படிங்கிற மாரி நீங்க போல்டா ரிப்ளை குடுத்துருங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியல அப்படிங்கிற மாரி நீங்க தலை குனிஞ்சிட்டு, தடுமாறிட்டு, பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு பேட் இம்ப்ரஷன கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ தெரியல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஓப்பனா தெரியாது அப்படிங்கிற ரிப்ளைய குடுத்துறலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்த்தரலாம். அங்கன்வாடி ஒர்க்கர், ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா, சேலரி ரொம்ப அதிகமா இருக்காது. அப்புறம் எதுக்காக நீங்க இந்த போஸ்டிங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இந்த போஸ்டிங்க பத்தின மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சேலரி எல்லாம் கம்மி தானே அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு தோன்றத நல்லா பெட்டரா சொல்லுங்க. இப்போ நான் எனக்கு வந்து எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதில சொல்றேன். இந்த வேலை பார்த்தீங்கன்னா, நான் என் ஊர்ல இருக்கிற கிட்ஸுக்கும் சரி, கர்ப்பிணிகள், தாய்மார்கள் எல்லாத்துக்குமே ஒரு வந்து வழிகாட்டி மாரி என்னால இருக்க முடியும். சத்தான சாப்பாட்ட பத்தின விழிப்புணர்வ எல்லாருக்குமே குடுக்க முடியும். அவங்களுக்கு தேவையான கவர்மெண்டோட திட்டங்கள பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். குழந்தைகளுக்கு ஒரு ஆரம்ப கால டீச்சரா இருந்து அவங்கள என்னால வழிநடத்த முடியும். அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த வேலைய நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். அதனால நான் நல்லபடியா இந்த வேலைய செய்வேன். அப்படிங்கிற மாரி இம்ப்ரெசிவா நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து நீங்க குடுப்பீங்க? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். குழந்தைகள பத்தி, கர்ப்பிணிகள பத்தி, தாய்மார்கள பத்தி இந்த மாரி ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு வந்து கர்ப்பிணிகளுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்க இப்ப சாப்பிடுற சாப்பாடு தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு குடுக்குற தாய்ப்பாலுக்கு வந்து நியூட்ரிஷனா இருக்கும். ஒரு 6 மாசம் வரைக்காவது கண்டிப்பா தாய்ப்பால் குடுக்கணும். தண்ணி கூட தேவையில்ல அப்படிங்கிற மாரி நான் அட்வைஸ் குடுப்பேன். அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். ரெகுலரா ஹாஸ்பிட்டல்ல செக்கப் போணும். தடுப்பூசி இது எல்லாமே தவறாம போடணும். அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் குடுக்குற அந்த இரும்பு சத்தான மாத்திரை எல்லாமே நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி நீங்க பதில் சொல்லலாம். இப்ப நீங்க பேசும்போது தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, அது ரிலேட்டடாவே அடுத்த கொஸ்டினே உங்கள கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஊட்டச்சத்து, அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, தாய்ப்பால் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா, நீங்க சொல்ற பதில்ல இருந்து அடுத்த கொஸ்டின அவங்க ரெடி பண்ணி கேட்பாங்க. இந்த மாரி கேட்டாங்க அப்படின்னா, தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு மினிமம் 6 மாசமாவது கட்டாயம் குடுத்தே ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்களா இருந்தா தாய்ப்பால எடுத்து வச்சு கண்டிப்பா அவங்க வேலைக்கு போன டைம்ல குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ஏன்னா மினிமம் 4 ஹவர்ஸ் ஆவது தாய்ப்பால் வந்து கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு குடுக்குற நிலையில தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா, குழந்தைங்கள கேர் பண்ற அளவுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும். இது மட்டும் இல்ல. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ரிப்ளை பண்ணும்போது, அது ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு, நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அங்கன்வாடி வேலை எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நியரஸ்ட்டா இருக்கிற அங்கன்வாடி ஸ்கூல்ல போய் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சு வச்சுக்கோங்க. காலையில குழந்தைங்க வந்து வரவங்கள வெல்கம் பண்ணணும். அவங்க எவ்வளோ சுத்தமா வராங்களோ, அத நான் மெயின்டெயின் பண்ணி அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த சுத்தத்த நான் மெயின்டெயின் பண்ணி அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்களுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும், பாட்டு சொல்லிக் கொடுக்கணும். விளையாட்டு மூலமா அவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் குடுக்கணும். சாப்பாடு குடுக்கணும். அவங்க என்னென்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஒரு சில குழந்தைங்க காய்கறிகள வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி செய்யக்கூடாது. இது எல்லாத்தையுமே நான் கவனிச்சு குழந்தைகள பத்திரமா பார்த்துக்கணும். அங்கன்வாடிய சுத்தமா வச்சுக்கணும். அப்படிங்கிற மாரி என்னென்ன ஒர்க் எல்லாம் அங்கன்வாடி ரிலேட்டடா இருக்குமோ, அது எல்லாத்தையுமே சொல்லணும். ஏன்னா, நீங்க வந்து அங்கன்வாடி ஒர்க்க பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு போங்க. எத்தன குழந்தைங்க வந்திருக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே நான் அட்டெண்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஹெல்ப்பருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க குடுக்குற பதில்ல இருந்து தான் இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும்.
இந்த வேலையில நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்க அங்கன்வாடி ஹெல்ப்பரா இருந்தீங்கன்னா டீச்சருக்கு மாத்துவாங்க. அங்கன்வாடி டீச்சரா இருக்கிறவங்கள சூப்பர்வைசருக்கு மாத்துவாங்க. சூப்பர்வைசரா இருக்கிறவங்கள அடுத்த லெவல் ஆஃபீசர் ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க சிடிபிஓ ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு வேலையில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த வேலையில உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸும் இருக்கு. இது மட்டும் இல்ல, இது போல இன்னும் வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டா மென்ஷன் பண்ண வீடியோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல் மத்த எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடா அங்கன்வாடி இன்டர்வியூ லெட்டர் வந்தாலோ, ஏதோ அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். இது போல பயனுள்ள தகவல் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.